Uh, Good morning to everyone, and a very warm welcome to CA Mr. Deepak Kumar, co-founder of Excel and Excel, for this session. Thank you so much for being here and to share your valuable time to be with our students on the topic of Excel cruciality for employment. It's my pleasure to welcome my colleague, Dr. G. Ramesh Pandey, sir, head of the Department Commerce, for his presence and uh, jointly as we organize the student learning series. I welcome all my colleagues of KBS from the departments of Commerce and Business Administration. A very warm welcome for the team of Excel and Excel, Thank you. Arvind and Praveen, who joined us in the back screen and managing the entire team. My dear students, இன்னைக்கு வந்து இந்த டாபிக் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கெஸ்ட் வந்து ஹிஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ நீங்க எல்லா இடத்துலயும் கேட்பீங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் அண்ட் வெரி சிம்பிள் டூல், ஈஸி டூல் இஸ் யுவர் எக்ஸல். ஸோ இன்னைக்கு கெஸ்ட் தீபக் குமார் சார், ஹூ இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் வந்து ஹி இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட். அண்ட் அவர் இன்னைக்கு வந்து எக்ஸலோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பேச போறாரு. ஸோ இட்ஸ் அ பிளஷர் ஃபார் மீ டு வெல்கம் த கெஸ்ட் அண்ட் கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஆஃப்டர் திஸ் சம் ஆஃப் யூ வுட் பி அட்டெண்டிங் த ஒர்க் ஷாப் ஆல்சோ. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் சார் இஸ் ஏபிள் டு ஜாயின் அஸ் டுடே அண்ட் ஸ்பீக் டு யூ ஆன் திஸ். முதல்ல வந்து எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அது இப்ப என்ன, இப்ப இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எக்ஸல் வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிள் டூல். அதுல நிறைய பண்ணலாம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எக்ஸல் தானே வீட்டுல. ஸோ பிசினஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எக்ஸல் இன்னைக்கு ஸ்கில் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தான் சார் இன்னைக்கு பேச போறாரு. ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் லிசன் அண்ட் டு ஹிம். ஒன்ஸ் அகேன் a very warm welcome to Deepak sir, team Excel, and also the entire team of Colors team and my dear students. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Now I request Dr. G. Ramesh Pandey, Head of the Department Commerce, to say a few words. Thank you, ma'am. Beloved Deputy Dean of Kalaslinga Business School and the Head of the Department of Business Administration, Dr. G. ma'am. Respected resource person of the today's session, Chartered Accountant Deepak Kumar sir. Beloved organizing members and my dear students. Good morning to one and all for the third day student learning series. Today, our G ma'am chosen the right topic that is called as the Excel, the cruciality for employment. And she has also chosen the right resource persons for the today's session that is called as the Excel. Practically, I would like to say that நான் துபாயில் ஒர்க் பண்ணும்போது காஸ்ட் கண்ட்ரோலர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி எல்லா ஜாப்மே பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ என்ன ஒரு ஒர்க்னாலும் சரி எக்ஸல் சீட் தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ எக்ஸலோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அதனால வந்து விஜய் மேடம் இந்த டாபிக் சூஸ் பண்ணி அதுவும் பர்டிகுலரா இந்த ரைட் ரிசோர்ஸ் சூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸல் தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வந்து கேபிஎஸ் டீம் சார்பா வந்து கொடுக்குறோம். ஸோ இதை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது உங்க கையில தான் இருக்குது. நிச்சயமா பாத்தீங்கன்னா எக்ஸல் நீங்க லேர்ன் பண்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்ல, ஈவன் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் பிசினஸ் பேஸ் பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டாபிக் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ kindly make use of it in an effective manner. If you have any doubts, just ask them after the session is over. Let me conclude my speech. Sir. Thank you, sir. It is indeed a great honor and pleasure to introduce today's guest of honor to all of you. CA Deepak Kumar, co-founder Excel and Excel, is a techno-finance professional with well-rounded experience in financial and management accounting, business analysis and IT systems,
His technical skills relating to data analytics is within the business community. His prowess in MS Excel, along with proficiency in business information software such as IVA, makes him a formidable force when it comes to big data. Through his training sessions on MS Excel, more than 5,000 professionals have learned to navigate and later went on to master the software and its untapped capabilities. He is a qualified chartered accountant from Institute of Chartered Accountants of India and has a certificate in Big Data and Machine Learning from Great Lakes Institute of Management. Currently, he provides consultation to all businesses ranging from SMEs to MNC corporates in MIS dashboard designing, implementation, and automation. During his corporate life, which is spanned of 8 years, he was a business development lead and COO for a web portal company, Guru Info Solutions Private Limited. He was a founder at Ideas Knowledge Management Private Limited and headed group transaction banking of business team of SCB at Scope International Private Limited. He has also served 2 years stint at Standard Chartered Bank, Hong Kong, supporting their wholesale banking business in finance team. He was awarded SCB CEO's Award 2006 at Scope International Private Limited and Business Excellence Award 2009. He has been co-opted as member of Information Technology and Digital Transformation Committee, SIRC of ICAI, the Institute of Chartered Accountants of India. Once again, we welcome you, sir. Over to you, sir. Thank you, Vijay madam. Thank you, Ramesh sir, and thank you, Brinda madam, for introduction. Thank you, sir. Vanakkam. I'm a North Indian. I'll try my best not to spoil the language, Tamil language, but I'll do my best, whatever is possible. Before I start, just want to understand how many people are looking for employment and in which company. Can you just type in a chat box how many people are looking for employment and எந்த கம்பெனில நீங்க வேலை எதிர்பார்க்குறீங்க, இல்ல சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? Chatல ரிப்ளை பண்றீங்களா? People who are in YouTube, they can also reply. Madhya Alagan. Yeah, Madhya Lagan has own business. மத்தவங்க 70 பேர் இருக்கீங்க. ஸோ ரிப்ளை பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க? ஜாப் ஜாயின் பண்ண போறீங்களா, சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? Madhya Lagan என்ன பிசினஸ்மா? Other members can you reply? Ragul, Vijay Lakshmi, Babita, Bala, Dinesh Kumar. என்ன பிசினஸ்மா? லோகேஷ், அபினாஷ் என்ன பிசினஸ்? டைரக்டா கஸ்டமரோட பேச போறீங்களா, இல்ல ஹோல்சேல்ல பேச போறீங்களா? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மூவேந்தர், மாரிமுத்து என்ன பண்ண போறீங்க? Maheshwari, Nitya, can you please reply? Any response in YouTube? Okay. Okay. So, சொந்தமா பிசினஸ் பண்ண போறீங்க. That is what I got. Big supermarket. Super. Okay. So we'll take one example what Lokesh has said, supermarket சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸல் என்ன ரிலவெண்டா பார்க்கலாம். It is not in supermarketல எந்த தொழில் இருந்தாலும் பரவாயில்ல, including teacher profession also. Doesn't mean that only accountsக்கு மட்டும்தான் வந்து எக்ஸல் யூசேஜ். நீங்க எனி தொழில், எனி கேட்டரிங் பிசினஸ்ல இருந்து, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து, எனி பிசினஸ் யூ ஆர் தேர், it will be relevant. So Vairamuthu wants to run own business, but I would like to have a legal advisor that for
business management study and doing law. Okay, super. Abhina's bike showroom. Okay. So we'll take example, supermarket சொல்லிருக்காங்க, bike showroom சொல்லிருக்காங்க. It is like nothing but you have a business where you are going, நீங்க கஸ்டமரோட டைரக்டா இன்டராக்ட் பண்ண போறீங்க. ஓகே, சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்ல சொந்தமா தொழில் ஐ மீன் மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க, அதை வந்து டைரக்டா கஸ்டமரோட விற்க போறீங்க. எந்த தொழில் பண்ணாலும் எப்படி எக்ஸல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, and எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புரியலையோ let me know. I'll just try to give one more example, a relevant example for you. Okay, mostly I'll try to, I mean when I'm conscious I'll try to see whether I'm able to speak in English, Tamil. Okay, okay. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸல்னா என்னது, எப்போ வந்தது, என்ன பண்றாங்க, எதுக்காக எக்ஸல் யூஸ் பண்ணணும், விஜய் மேடமுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலையா, அவங்க வந்து சும்மா ஒரு செஷன் போட்டாங்க, இல்ல நம்மளுக்கு ரெலவெண்ட் இருக்கா இல்லையா, ரமேஷ் சாரும் சொல்லிட்டாரு துபாயில வேலை பண்ணாரு, துபாயில இருந்து எக்ஸல் யூஸ் பண்ணாங்க, அவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்க, நம்மளுக்கு என்ன சம்பந்தம், அது அந்த காலம் இந்த காலம் அந்த மாதிரி ஏதாவது பேசலாம். ஓகே, don't mistake me, teachers, if I'm using your name. Okay, just that there's always a gap between teacher and professors. We are trying to just bridge the gap. Okay, Vijay madam, I'm sorry. Okay, okay. Now, having said that, நீங்க என்ன வேலை பண்றீங்களோ, எக்ஸாம்பிள் let us take 20 years before. Okay, 20 years before நம்ம மேனுவல், 25 years before நம்ம வந்து மேனுவலா தான் யூஸ் பண்ணியிருந்தோம். then came the computer era where people used to use computer யூஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே மொபைல் தான். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து மொபைல்லே நடக்குது. ஸோ டேட்டா எல்லாமே மொபைல்ல இருக்கு. முன்னாடி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நோட் புக்ல எழுதுவாங்க, நோட் புக்ல இருந்து ஸ்கூல் So that will whatever உங்களுக்கு செஷன் எடுக்க முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ எல்லா டேட்டாமே வந்து டிஜிட்டலி அவைலபிளா இருக்கும். எல்லா டேட்டாமே டிஜிட்டலி அவைலபிளா இருக்கும். டிஜிட்டல்னா கம்ப்யூட்டர்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கும். ஸோ அது இருக்கும் போது நம்ம டேட்டா வந்து 100 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், எவ்வளவுனா டேட்டா இருக்கலாம். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். எக்ஸல் வந்து ஒன் ஆஃப் த டூல். இட் இஸ் நாட் தட் ஒன்லி டூல் அவைலபிள் இன் த வேர்ல்ட். எக்ஸல் மாதிரி கூகுள் ஷீட்ஸ் இருக்கு. எக்ஸலுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் ஃபீ கொஞ்சம் கட்டணும், வருஷத்துக்கு கட்டலாம், இல்ல ஒன் டைம் காஸ்ட்டும் கட்டலாம். அதே மாதிரி நீங்க வந்து கூகுள் ஷீட்ஸ் இருக்கு, ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு கூகுள் ஷீட்ஸ் ஓபன் பண்ணலாம். டிட்டோ. ஓகே, 10 வருஷம் ஓல்டு. ஐ மீன் இங்கன்னா எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பேட்டன் பண்ணனால யூ கான்ட் ஜஸ்ட் ரெப்ளிகேட். ஸோ எல்லாமே வந்து 10 years old. வாட் ஆர் யூ சா இன் 2010 வெர்ஷன்ல ஆஃப் எக்ஸல் will be available in Google, or some new features will be available in Google Sheets. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட் சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் ஷீட். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து 1985ல மைக்ரோசாஃப்ட் வந்து 1985ல இது ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஸ்ப்ரெட் ஷீட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஷீட்னா இதுல வந்து ரோ இருக்கும், ரோஸ் இருக்கும், அண்ட் காலம் ஃபார்மேட் இருக்கும். ஓகே, யூ கேன் டைப் டேட்டா, நீங்க டேட்டா டைப் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ணலாம், கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், சார்ட் போடலாம், அனலைஸ் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம், ஐ மீன் ஃபில்டர் பண்ணனா டேட்டா ஃபில்டர் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ் நிறைய இது பண்ணலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா குளோபலி நீங்க எந்த ரோல் எடுத்தாலும் செக்யூரிட்டி லெவல்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சிஎம் ஐ மீன் ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், they will use some or other form of spreadsheet. Okay, including politicians or some other person, they will use spreadsheet. Example, Apple ஓட CFO இருந்தாலும் சரி, Apple ஓட CEO இருந்தாலும் சரி, இல்ல டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் சரி, இல்ல மோடிஜி இருந்தாலும் சரி, ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா வந்து நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சேன்னா, நான் இல்ல என்ன மாதிரி மக்கள் அவங்க டீம்ல இருந்தாங்கன்னா அவங்க ரிப்போர்ட் அனுப்பும்போது they have to send only in Excel or something else. PPT யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க, வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. 3-4 விஷயம் வந்து காமன் எல்லா சிஸ்டம்ல இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க நம்ம டேட்டா கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸல் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ்ல இல்லாம எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் நாங்களும் வந்து ஒரு கொரோனாக்காக டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆல்சோ ப்ரிப்பேர் சம் டேட்டா டு சென்னை கார்பரேஷன் அண்ட் தென் கிவ் இட் டு தெம். எக்ஸாம்பிள், இத்தனை டெஸ்ட் பண்ணாங்க, இத்தனை பேர் கொஞ்சம் சஸ்பெக்டா இருக்காங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சொல்லிட்டு. ஸோ எந்த ஏரியால இருக்காங்க, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்காங்க, இந்த ஏரியால எவ்வளவு இருக்கு, அந்த ஏரியால எவ்வளவு இருக்கு, எப்படி எந்த இன்க்ரீஸ் ஆகுது,
அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸெல்லையும் பண்ணலாம். எக்ஸலுக்கு மேல நிறைய இது டூல்ஸ் இருக்கு. எக்ஸலுக்கு அப்புறமா நிறைய டூல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பவர் பிஐ, டேப்லூ அந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு வேர் தே வில் பிரசன்ட் பெட்டர். ஓகே, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு சாஃப்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் எனி திங். சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும். ஓகே, கோடிக்கணக்கில் இந்த பிசினஸ் சரி, சின்ன பிசினஸ் இருந்தாலும் சொல்லி டேலி யூஸ் பண்ண மாதிரி டேலியில டேட்டா எடுத்துட்டு இங்க எக்ஸல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so primarily it is not for letter writing, it is not for presentation பண்றதுக்காக இல்ல, லெட்டர் டைப் பண்றதுக்காக இல்ல, இது நம்பர்ஸ் இருந்ததுன்னா டேட்டா யூஸ் பண்றதுக்காக ஆர்கனைஸ்ட் மெத்தட்ல டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so they can do various calculations, they can also create charts and they can also do some calculations also. I'll just tell you what calculations. Okay, so இது வந்து குளோபலா நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஓகே, லெட்ஸ் சே ஒரு 800 கோடி மக்கள் இருக்காங்க குளோபலி. 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கோடி மக்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால 130 கோடி இருக்காங்க, சைனால ஒரு இந்த மாதிரி ஒரு 140-150 கோடி இருக்குன்னா குளோபலி ஒரு 800 கோடி இருக்காங்க. 700 இருந்து 800 கோடி இருப்பாங்க. அதுல 100 கோடி மக்கள் 100-150 கோடி மக்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. என்ன சார் பாக்கி பீப்புள் இல்லைங்கன்னா, பாக்கி பீப்புள் இன்னும் காலேஜ் படிக்கிறாங்க இல்ல இருந்து ஸ்கூல்ல இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்தியால பாத்தீங்கன்னா more than 35% of the people, 35% கீழே பாத்தீங்கன்னா 15 வயசு கீழே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களும் கூட இப்போ எக்ஸல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு சார். எங்களுக்கு வேண்டியது என்னது, என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க. இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் வேற யாருக்கும் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் ஐ வில் ஜஸ்ட் டேக் ஒன் எக்ஸாம்பிள், அபினாஷ் ஜி. ஓகே, அபினாஷ் ஜி இல்லாட்டி லோகேஸ்வரன் சார். ஓகே, அபினாஷ் சார் வந்து அவர் வந்து பைக் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஈ கேன் டேட்டா என்டர் பண்ணலாம். அதாவது எத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு தேதியில, லட்சே 20ஆம் தேதி யார் யார் என்னோட ஷோரூம்ல வந்தாங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, சும்மா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டேட்டா என்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ 20 பேர் வந்தாங்க, நாளைக்கு 30 பேர் வராங்க, என்னைக்கு வந்து எந்த தேதி, ஐ மீன் திங்கக்கிழமை வராங்களா, செவ்வாய்க்கிழமை வராங்களா, புதன்கிழமை வராங்களா, வியாழக்கிழமை வராங்களா. So each of the days they can decide how many people are coming every day. Okay, financial analysis, அதாவது I mean since you are from BCom and others, நீங்க பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போடுவீங்களா, பட்டிய கணக்குல அந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் என்ன தேதி, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸல் பாப்புலர் ஆன ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்டன்ட்ஸ் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணாங்க. தென் only slowly other people came. Okay, டேட்டா மேனேஜ்மெண்ட். நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அடுத்த வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், 3ஆவது வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே, வேற வேற வெர்ஷன்ல இருக்கும், வேற வேற ஷோரூம்ல, வேற வேற கண்ட்ரில, வேற வேற வெர்ஷன்ல இருக்கும். ஸோ பட் என்ன பண்ணுவாங்க, எல்லா டேட்டா எல்லாத்துலயும் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு சிஸ்டம் இன்னொரு சாஃப்ட்வேர்ல பேசாது. ஓகே, ஸோ பேசாத போது என்ன பண்ணுவாங்க, எல்லா டேட்டா டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸல்ல they will prepare other thing, many things. Okay, so they will prepare the data, they will prepare MIS reports எல்லாம் வந்து எக்ஸல்ல தான் பண்ணுவாங்க. நம்ம பாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, டெய்லி மாறினே இருக்கும் ரிப்போர்ட். அது வந்து அவங்க குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு பண்ற ஒர்க் வந்து நாளைக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆகலாம். ஸோ ஒரு நாள் புது புது ரிப்போர்ட் பண்ணும்போது புது புது ஐடியாஸ் தோணும். அவங்களுக்கு ஐடியாஸ் தோணும்போது புது புது பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஒர்க் ஆகல, நோ ப்ராப்ளம். ஸோ அதுல இருந்து என்ன ஸ்டடி பண்ணாங்க, அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க போவோம். ஓகே, கால்குலேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். calculation I'll tell you because 500 மேல ஃபார்முலாஸ் இருக்கு, சிம்பிள் ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம். ப்ரோக்ராமிங் எதுக்காக இங்க இருக்குன்னா, இங்கேயும் நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணலாம், மேண்டேட்டரி இல்ல, இங்கேயும் நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணலாம். டெய்லி ஏதாவது டாஸ்க் ரிப்பீட்டடா பண்றீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். அப்ப எக்ஸாம்பிள், காலாங்காத்தால ஏந்துட்டு மெயில் செக் பண்றோம், மெயில் செக் பண்ணிட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்கும், நான் விஜய் மேடம் ஒரு ரிப்போர்ட் அனுப்புறோம். ஸோ இவங்க பேர்ல இருந்து மெயில் வந்திருக்கு, மேடம் இதான் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புறேன். இந்த ப்ராசஸ் நான் டெய்லி பண்ணும்போது ஐ கேன் ஆட்டோமேட். ரிப்பீட்டட் டாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா ஐ கேன் திங்க் ஆஃப் ஆட்டோமேட்டிங் யூசிங் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன், விபி அப்ளிகேஷன் வச்சு நான் ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ 2013 அப்புறமா பாத்தீங்கன்னா விபிஏ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலி வந்து நீங்க சவுண்ட் இருந்தா தான் நல்லது. நீங்க அரைகுறை படிச்சுட்டு பண்ணீங்கன்னா இட் கேன் கிரியேட் டேமேஜஸ். ஓகே, ஸோ இட் இஸ் பெட்டர் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு விபிஏ பண்ணீங்கன்னா பெட்டரு. நீங்க கோட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கும், கூகுள்ல நிறைய கோட் அவைலபிளா இருக்கும், நீங்க சர்ச் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுங்க பண்ணீங்கன்னா ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நாளைக்கு ஃபைல் கூட டெலிட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து 2013 அப்புறமா 2010ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2013ல இன்பில்டா வந்ததுக்காக பவர் கோரி, பவர் பிவட் சொல்லிட்டு 2 ஆட் இன்
வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுலயே நிறைய ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே சார், இதெல்லாம் சொன்னீங்க, கொஞ்சம் டைரக்டா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னோட கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணோம், இந்த தேதிக்கு நான் இந்த வேலை பண்ணோம், இந்த தேதிக்கு நான் இந்த வேலை பண்ணோம், இந்த ஷிஃப்ட்ல நான் இந்த வேலை பண்ணோம், இந்த மாதிரி கேலண்டரிங்லும் கூட நீங்க பண்ணலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிப்பேன். ஒன் ஆஃப் த கிளைண்ட் நாங்க பண்ணோம் டைம் மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, எனக்கு வந்து 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரத்துல வந்து எக்ஸாம்பிள் இப்போ உங்க காலேஜே வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 5 பீரியடோ 6 பீரியடோ. ஸோ அந்த கேலண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் நீங்க வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வேர்டு யூஸ் பண்ணலாம், பட் எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். எதுக்காக சொன்னா நீங்க வந்து அதை ரீயூஸ் பண்ணலாம், அதை அனலைஸும் பண்ணலாம். நீங்க வேர்டு யூஸ் பண்ணலாம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், பட் அங்க இருந்து நீங்க அனலைஸ் பண்ண முடியாது, இங்க தான் அனலைஸ் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் மாடலிங். ஃபினான்ஷியல் மாடலிங் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அபினாஷ் வந்து அபினாஷ் சார் வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்க போறாருன்னா 3 வருஷம் 5 வருஷம் மாசம் மாசமா இல்ல வருஷம் வருஷமா ஏதோ. ஓகே, இந்த மாசம் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சு he wants to start in மே ஜூன் ஒரு பைக் ஷோரூம் வச்சுக்கோங்களேன். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் வந்து உங்க கடைக்கு வர மாட்டாங்க. ஸோ மே மாசம் எத்தனை பேர் வருவாங்க, ஜூன் மாசம் எத்தனை பேர் வருவாங்க, ஜூலை மாசம் எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் உள்ள வருவாங்க. ஓகே, உள்ள வரவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரி மந்த் எவ்வளவு பேர் வருவாங்க, அதுக்கப்புறமா எத்தனை பேர் வாங்குவாங்க, ஒரு ஆவரேஜ் பிரைசிங் என்ன காஸ்ட்டுக்கு வாங்குவாங்க, அந்த நம்பர் இந்த நம்பர் போட்டீங்கன்னா உங்க மாசம் மாசம் உங்க செலவு எவ்வளவு, ரெண்டுக்கு எவ்வளவு செலவு, உங்க பிராண்டிங் எவ்வளவு செலவு, ஸ்டாஃப்க்கு சேலரி செலவு எவ்வளவு, உங்க ஆடிட்டர் செலவு எவ்வளவு, மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன செலவு. ஸோ உங்களோட வரவு எழுதலாம், இன்கம் எழுதலாம், செலவு எழுதிட்டு நெட் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பாத்துக்கலாம். டிப்ரிசியேஷன் ஏதாவது பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அது வந்து எவ்வளவு ஸ்டாக் வாங்கி வச்சுப்பீங்க, அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க காலேஜ்ல என்ன படிக்கிறீங்களோ அது டிட்டோ இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அவினாஷ் சார் வந்து நீங்க உங்க தொழிலுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க மாடல் ஒழுங்கா பண்றீங்கன்னா the chances of you getting, I won't use the word failure, but I'm just saying not meeting your expectations. Okay, there is nothing called as failure, not meeting your expectations. அது வந்து நீங்க குறைக்கலாம். ஸோ நீங்க தாராளமா you can meet your expectation and அதுக்கு மேலேயும் நீங்க மேல போலாம். 1 second, am I audible? Yes sir, you are audible sir. Okay, okay. ஸோ ஃபினான்ஷியல் மாடலிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி பிஸ்னஸ் நீங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, they will only look into profit. அந்த மாதிரி இந்த கோவிட் சினாரியோல இது முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க நிறைய கம்பெனில. கோவிட் சினாரியோல மோர் பர்டிகுலர்லி கேஷ் ஃப்ளோ என்ற வார்த்தை ரொம்ப பரவலா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து எவ்ரி மந்த் வந்து கேஷ் பாசிட்டிவ் இருக்கீங்களா இல்லையா, கேஷ் பாசிட்டிவ் இருக்கீங்களா இல்லையா, பாசிட்டிவ் இன் த சென்ஸ் உங்க சொந்த மணி வச்சு யூஸ் பண்றீங்களா இல்ல நீங்க வந்து லோன் எடுத்து தான் இந்த மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணுமா. ஸோ எவ்ரி டைம் நவ் இட் இஸ் கரண்ட்லி it is more important to also draw your cash flow statement. So monthly எனக்கு எவ்வளவு இன்கம் வரும். எக்ஸாம்பிள் இனிஷியலா நீங்க அபினாஷ் ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலா கஸ்டமர் வந்து கம்மியா தான் இருப்பாங்க. பட் இவர் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும், சம்பளம் எல்லாம் கொடுக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒரு சேல் ஆனாலும் 2 சேல் ஆனாலும் இந்த காஸ்ட் ரெண்ட் எல்லாமே கொடுத்துதானும். ஸோ அந்த இனிஷியல் மந்த்ல கேஷ் நெகட்டிவா இருப்பாரு. In the sense he's trying to use his loan funds, not his cash from operations. ஸோ இந்த மாதிரி நீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னா இது பெட்டரா இருக்கும். ஃபினான்ஷியல் மாடலிங்ல அந்த மாதிரி கத்து கொடுப்பாங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, இப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்க காலேஜ்ல வச்சுக்கோங்களேன், அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் வந்தாங்க, கஸ்டமர் பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அப்ரோச் பண்ணாங்க, எப்போ அப்ரோச் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிடுச்சா, பிரேக் ஆயிடுச்சா, நம்ம திருப்பி ரீகனெக்ட் பண்ணலாமா, அவங்களோட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னா நம்ம பேசலாமா, அவங்க டீல் கன்வெர்ட் பண்ணலாமா. இப்போ எக்ஸாம்பிள் அபினாஷியோட தொழிலோட பாக்குறேன். தீபக் வந்து அவங்க ஷோரூம் போனாரு, 2 மாசம் முன்னாடி போனாரு, வண்டி பார்த்தாரு, பர்ச்சேஸ் பண்ணல, வந்துட்டாரு. ஓகே, தீபக் வந்து அபினாஷ் திங்க் பண்றாரு, தீபக் வந்து திருப்பி ஃபாலோ பண்ணலாமா. இப்போ வந்து அவரோட மார்ச் ஏப்ரல்ல வந்து போனஸ் வந்திருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்திருக்காரு, பட் ஜென்ரலா மார்ச் ஏப்ரல்ல போனஸ் வந்திருக்கும். இப்போ கால் பண்ணானா போனஸ் வந்து சும்மா செலவு பண்ணதுக்குள்ள தீபக் வந்து பைக் வாங்கலாமே, அவரோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகுமே, அந்த மாதிரி வந்து எப்போ கால் பண்ணலாம், எந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னா
நீங்க கடைசியா அவரோட எப்போ பேசுறீங்க, லீட்ஸ் வந்து எப்படி வந்து நீங்க கஸ்டமரை மாத்தலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, மெயிலிங் லிஸ்ட். இப்போ நாங்க இருக்க தொழில பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ப்ரொமோட் பண்றதுன்னா மெயில் வந்து யூஸ் பண்ணோம். இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றோம் நிறைய. இமெயில் மார்க்கெட்டிங் இல்ல வாட்ஸ்அப் வந்து நிறைய யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நீங்க இமெயில் மார்க்கெட்டிங்னா இப்போ உங்களோட காலேஜ் மேட், பேட்ச் மேட்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்கள மெயில் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, நாளைக்கு இமெயில் அனுப்புறது எப்போ ஈஸியா இருக்கும். இமெயில் அனுப்பும் போது எது கரெக்ட் மெயில், எது பவுன்ஸ் ஆயிருக்கு, தப்பான மெயில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அந்த மெயிலுக்கு வந்து அனுப்பாம காஸ்ட் சேவ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாமே யூஸ் இருக்கு சொல்றேன். ஓகே, so typically it is to organize your data, perform financial analysis. Generally it is only for financial analysis. நீங்க மத்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். Okay, not only financial analysis, any other analysis also is okay, not related to finance data. எல்லா பிசினஸ் ஃபங்க்ஷன், ஹெச்ஆர், ஆபரேஷன்ஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜூனியர் லெவல்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கும், எல்லா லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், எல்லா ஃபங்க்ஷன், எல்லா கம்பெனி, எல்லா லெவல், மீன் எல்லாமே கவர் ஆகிற யூஸ் ப்ராடக்ட், மீன் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த 3 ப்ராடக்ட்டும், மெயில் ஒன்று 4. இந்த 4 திங் வந்து எல்லா லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு டைம் உங்களுக்கு சேவ் ஆகும், தாராளமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ எனிதிங் விச் யூ வாண்ட்ஸ் டு கெட் ஆர்கனைஸ் வில் யூ கேன் யூஸ் எக்ஸல். நவ் என்னென்ன ரோலுக்கு, ஓகே, என்னென்ன ரோலுக்கு யூஸ் பண்ணலாம்னா, அக்கௌண்டன்ட் யூஸ் பண்ணலாம், ஆடிட்டர் யூஸ் பண்ணலாம், பிசினஸ் அனலிஸ்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், மார்க்கெட் ரிசர்ச் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், ட்ரைனிங்காக யூஸ் பண்ணலாம், சேல்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், உங்க ரிலேட்டட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேற ஏதாவது யூஸ், நிறைய இடத்துல யூஸ் இருக்கு. இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ட்ரை பண்ண ஆசைப்படுறேன். விஜி மேடம் வந்து எனக்கு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, மத்த மீன் பீப்புள் தே சே எக்ஸ்பர்ட். ஐ எம் ஸ்டில் அ லேர்னர். 15 வருஷமா எக்ஸல் இருக்கேன், டெய்லி நான் கத்துக்கிறேன். ஓகே, இன்னும் கூட கத்துக்கிறேன், இன்னும் எனக்கு 10% மேல தெரியாது. ஓகே, அவங்க எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணாங்க, அது வேற விஷயம். இன்னும் கூட எனக்கு 10% மேல தெரியாது. இஃப் சம்மன் சேஸ் ஹி நோஸ் 50%, 30%, ப்ளீஸ் ஸ்டே அவே. ஓகே, please stay away from him. He doesn't know more than 2-3%. That is for bet. Okay, so even the experts also, they know only limited 2-3%. Sir, ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ உங்களுக்கு தெரியல, ஓகே, எதுக்கு மத்தவங்களுக்கு தெரியல சொல்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 500 மேல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் 4 விதம், 5 விதம், 10 விதம், 30 விதம் யூஸ் பண்ணலாம். ஸோ குறைஞ்சபட்சம் 30 வாட்டி மல்டிப்ளை, ஐ மீன் 10 வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 5,000 டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. செகண்ட், ப்ரோக்ராமிங் தெரியணும். அது ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா விபிஐ எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஒரு விஷயம் பார்த்தா தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்க தெரிஞ்சது, என்னோட தெரிஞ்ச ஃபீல்டுல நான் எக்ஸ்பர்ட். எக்ஸாம்பிள், எனக்கு 10 விஷயம் தெரியும், 10 விஷயத்துல நான் எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி வேணா கிளைம் பண்ணலாம். எக்ஸல் எக்ஸ்பர்ட் பண்ணி யாரும் கிளைம் பண்ணக்கூடாது. இது ஸ்கூல்லயும் யூஸ் பண்ணலாம், ஜாப்லயும் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல்ல டசன்ட் மீன் தட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நவ் சார் 1985ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட மார்க்கெட் இன்னும் இருக்குமா இல்ல இருக்காதா, எப்படி சார் கேக்குறீங்க? எல்லா லெவல்ல இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, தாராளமா இட் இஸ் கண்டினியூ ஆகும். எல்லாரும் சேஞ்ச் ஆக முடியாது. ஓகே, நாளைக்கு புதுசா சாஃப்ட்வேர் இருந்தாலும் சேஞ்ச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் மார்க்கெட் ஷேர் கம்மியாகும். நான் இல்லைன்னு சொல்ல, மார்க்கெட் ஷேர் கம்மியாகும். எக்ஸலுக்கு வந்து நீங்க ஹையர் பண்ணா ஈஸி. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா டிபார்ட்மெண்ட் அக்ராஸ் லெவல், என்ட்ரி லெவல், மிட் லெவல், டாப் லெவல், இது பிரைமரி டூலா யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு Viveka, audio is not okay. Deepak sir. Audio is
Praveen? Ma'am, There is some technical issue, ma'am. Sir will be back in 2 minutes, ma'am. Just now I had a call. Okay. He'll Okay. be back in 2 minutes, Sure, ma'am. sure. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சார் இப்போ வந்துருவாரு. 2 minutes. Hello. Yes, Deepak. Can you hear me? Yeah, you can. Sorry, Thank you. sorry. Okay. சார் உங்க கேமரா ஆஃப்ல இருக்கு சார். Some internet issue. Okay, sir. But we can hear you, sir. Okay, thank you. Thank you, sir. So at Excel use ஒரு training நாங்க வந்து ஒரு TVS group of companiesல we did a training. So there even at canteen level, okay, canteen level அவங்க 400-500 பேருக்கு they make food. So அவங்களும் வந்து canteen-ல வந்து they also use Excel. So எல்லா டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. It is not restricted only to finance department. எல்லா டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு நிறைய Excel தெரியும். So if you, it will only open you door for promotion and leadership opportunity, because if you can manage the data better, it will automatically give a promotion. 3 வருஷத்துல promotion ஆகுது, 2 வருஷத்துல ஆகல, 18 மாசத்துலயும் promotion ஆகலாம். So it is all now, whatever I have spoken is only theory. Let us also do some practical examples. Okay. Just advise me, can you see my screen? Can you see Excel here, Praveen? We can see. We can see, sir. Yes, Excel, sir. you can see. Okay. Yes, sir. So example, நம்ம சூப்பர் மார்க்கெட்ல டெய்லி சேல்ஸ் 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ யாராவது வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க, மாசம் சேல் எவ்வளோ, வருஷம் சேல் எவ்வளோ, அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, ஈக்குவல் டு 3080 பிளஸ் 3763 பிளஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விடிஞ்சிரும். ஓகே, இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா விடிஞ்சிரும். இது தப்பு இல்லை, பட் வந்து நீங்க நாளைக்கு தான் வருவீங்க. ஐ மீன் ப்ராப்ளம் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவீங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்டா பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா இதெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் சம்திங் டு மேக் யூ எக்ஸல்ல என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு காமிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்னன்னா மந்த்லி சேல்ஸ் வேணும், குவார்டர்லி சேல்ஸ் எவ்வளவு வேணும், இல்ல எனக்கு வந்து வீக்லி சேல்ஸ் வேணும், இல்ல எனக்கு இயர்லி சேல்ஸ் வேணும், என்ன வேணா கேட்கலாம். நீங்க என்ன வேணா கேளுங்க. ரிப்போர்ட் இதுதான் டேட்டா, இந்த டேட்டா வச்சு நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டேட்டா அப்படியே செலக்ட் பண்ணுவேன்.
ஓகே, இது நான் ட்ரைனிங்கா நெக்ஸ்ட் வீக்ல மேடம் விஜய் மேடம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ என்னென்ன பண்ணலாம் சொல்லு. இது செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பிவட் டேபிள் போயிட்டு இந்த டேட்டா நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது கேட்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கறது வந்து நீங்க வந்து டேட்டா செலக்ட் பண்ணிட்டீங்களா கேட்கறாங்க. எஸ், நான் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து உங்களுக்கு எங்க அனலைஸ் பண்ணணும் கேட்கறாங்க. நான் வந்து ஒரு புது ஷீட்ல அனலைஸ் பண்ண ஆசைப்படுறேன். கிளிக் ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 ஃபீல்டு தான் சார் இருக்கு. டே 2 சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க எப்படி சார் மந்த்லி சேல்ஸ்லாம் பண்ண போறீங்க? டென்ஷன் ஆகுதுங்க. ஸோ சேல்ஸை டிராக் பண்ணி அப்படி சும்மா இங்க போடுறேன். சேல்ஸை டிராக் பண்ணி சும்மா இங்க போடுறேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஆஹ், 1,65,00,000 ஆயிருக்கு. 1,65,00,000 ஆயிருக்கு. ஓகே, அதே நான் திருப்பி டிராக் பண்ணி டேட்டா டிராக் பண்ணி இங்க போட்டேன்னா இங்க பாத்தீங்கன்னா 2016ல 48 லட்சம், 2017ல 116 லட்சம், 1,16,00,000 காமிக்குது. அப்படியே நான் அன்குரூப் பண்றேன். அன்குரூப் பண்ணனா டே வைஸ் சேல்ஸ், டே வைஸ் ஒரு 1ஆம் தேதி என்ன சேல்ஸ், 2ஆம் தேதி என்ன சேல்ஸ், 3ஆம் கிளிக் ஓகே பண்ணனா கேன் யூ see my screen here? Praveen, can you just alert me? Can you see the screen here? Yes, sir. என்ன தெரியுதுமா? ஜனவரி மந்த் சேல்ஸ் January month sales 2016, 17, everything is ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன்ல நாட் ஈவன் 1 மினிட் கூட ஆகல, நம்ம வந்து மாசம் சேல்ஸ் எவ்வளோ, வருஷம் சேல்ஸ் எவ்வளோ. இப்போ பாத்தீங்கன்னா நான் போன வருஷம் 1,67,000 பண்ணேன். இப்போ வந்து 9,77,000 பண்றேன். இப்போ இது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ், நல்லா க்ரோத் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் மைனஸ் திஸ், இது வந்து 8 லட்சம் இந்த மாசம் 8 லட்சம் இந்த அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணிருக்கேன். அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா திஸ் டிவைட் பை 167, ஸோ திஸ் டிவைட் பை 1,67,000 பாத்தீங்கன்னா 500% growth, 481% growth. அப்படியே நான் கீழே காப்பி பண்ணேன்னா மந்த் ஆன் மந்த் எவ்வளவு growth ஆகுது காமிக்குது. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணலாம், ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது டேட்டா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மாசம் எவ்வளவு கஸ்டமர் வந்தாங்க, மாசம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி பார்த்து கம்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் க்ரோ யோர் செல்ஃப். ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது தான் உங்களுக்கு சேலஞ்ச் வரும், ஒரு பசி வரும்போது நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் மந்த்லி சேல்ஸ், ஐ ஹேவ் இயர்லி சேல்ஸ். உங்களுக்கு அதே மாதிரி குவார்டர் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, குரூப் பண்ணுங்க, குவார்டர். ஐ வில் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப். ஸோ இது குவார்டர் 1ஓட சேல்ஸ், குவார்டர் 2ஓட சேல்ஸ், அந்த மாதிரி குவார்டர்லி சேல்ஸும் வந்துச்சு, உங்களுக்கு வந்து மந்த்லி சேல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் டிசைன். இப்போ உங்களுக்கு குவார்டர்லி சேல்ஸும் இருக்கு, மந்த்லி சேல்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி டோட்டல் இருக்கு, உங்களுக்கு எவ்ரி குவார்டர் டோட்டல் இருக்கு. இது எப்படி பண்ணலாம் அப்புறமா யோசிக்கலாம், பட் என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்க பேட்ச் இருக்கும்போது எப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் குவார்டர் 2 போன வருஷம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் தான் பண்ணேன், 3,76,000 தான் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா 29 lakhs பண்றேன். ஓகே, 29 லட்சம் பண்றேன். ஸோ ஒன் ஆஃப் த அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனாலிசிஸ் பார்க்கலாம், தாராளமா பண்ணலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா முதல்ல கேட்டுக்கோங்க, ஸோ தட் ஐ கேன், இதுல ஏதாவது டவுட் இருந்தா முதல்ல கேளுங்க, அப்புறமா ஐ கேன் ப்ரொசீட். Participants, any doubts, either on YouTube or on Zoom? If you have doubts, please let me know. Vijay madam, sir, Brinda madam, any doubt irukka? No sir, thank you. Can we proceed, sir, or? Yes sir. Yes, sir. Okay. Hello. Yes. Yes sir, no doubt sir. I am proceeding. Yes sir. Yes sir. Okay, இப்போ நீங்க வந்து இதே மாதிரி ரிப்போர்ட் இந்த மாதிரி டேட்டா கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதே வந்து சார்ட்டா போட்டுருவாங்க. அது காப்பி பண்ணி இங்க போட்டு இன்சர்ட் சார்ட்ஸ். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ அ லைன் சார்ட், சார் இப்படி இருந்து சைஸ் இப்படி க்ரோ ஆயிருக்கு, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? ஐ ஜஸ்ட் காப்பி போத் திங்ஸ். So I'll just do a insert
போயிட்டு சார்ட் போட்டோம்னா ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஸோ எப்படி growth ஆகுது, இது கிரிக்கெட் கிராஃப் மாதிரி பார்க்கலாம். நீங்க கிரிக்கெட் கிராஃப்ல மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு பண்ணீங்க, செகண்ட் ஓவர்ல எவ்வளவு பண்ணீங்க, கிரிக்கெட்ல இருந்து டோட்டல் காமிக்கும், இங்க டோட்டல் காமிக்கலாம், டோட்டல் காமிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது மந்த்லியும் காமிக்கலாம், நீங்க YTDயும் காமிக்கலாம். YTDனா ஃபுல்லா எவ்வளவு, ஒரு வருஷத்துல ஃபுல்லா எவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்லி அதுவும் காமிக்கலாம் நீங்க. ஸோ சார்ட்டும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணீங்கன்னா உங்க பாஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது ஜென்ரலி பாத்தீங்கன்னா டேட்டாவை பார்க்கறதுக்கும் டேட்டா விஷுவலைஸ் பண்றதுக்கும் வந்து நிறைய விஷயம் இருக்கு. இந்த சார்ட்ல இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துல growth கம்மியா இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆயிருக்கு, அந்த மாதிரி நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கலாம் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு, இல்ல எம்ப்ளாய்மெண்ட் போனீங்கனாலும் ஓகே, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இப்போ just want to understand how many students are there in your college, not in this webinar. காலேஜ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சுமாரா? விஜய் மேடம் ஆர் அதர்ஸ் சொல்லுங்க சார். சுமாரா காலேஜ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சார்? 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சார். 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ டீச்சர்ஸ் லெவல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டீச்சர்ஸ்ல சார் பாஸ் மார்க் ஒரு 40 தான் சார், இல்ல வேற ஏதாவது உங்க காலேஜ்? 40 மார்க்ஸ் சார், 40 மார்க்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க போட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் ABCDE போட்டிருக்கேன், அவங்க வாங்கின மார்க் இங்க போட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அவங்க பாஸா ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கணும் ஆசைப்படுறாங்க. எக்ஸாம்பிள் ஸோ ஈக்குவல் டு இஃப் ஃபார்முலா போட்டுட்டு இது வந்து 40 மார்க் மேல இருந்ததுன்னா நான் பாஸ்ன்னு சொல்ல போறேன், இல்லாட்டி ஃபெயில்னு சொல்ல போறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கலர் இங்க இருக்கு, ஃபெயில்னு அர்த்தம். இது ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க டீச்சர்ஸ் வந்து, இது ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து வந்து 7,000 ஸ்டூடெண்ட்ல 80 மார்க் மேல எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 70 மார்க் மேல எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் 700 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒண்ணுன்னா பாஸ் ஃபெயில் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து உங்க வேலை வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, இது கிரீன் ரெட் பாத்துக்கும் போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த பையனா ஃபெயில். நான் மார்க் பார்த்தா எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நான் நிறைய நம்பர் பார்க்கும்போது மார்க் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியாது, பட் கலரை பார்க்கும்போது நல்லா ஸ்டாப் ஆயிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிராபிக்ல மாட்டிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, டிராபிக்ல நீங்க எதுக்காக வண்டி நிக்கிறீங்கன்னா அந்த ரெட் கலர் பார்த்து தான் நிக்கிறீங்க. அதுக்கே வந்து நான் வந்து ரெட் கலர்ல நம்பர் போட்டேன்னா நிக்க மாட்டீங்க, அந்த கலரை பார்த்து தான் சில அட்ராக்ஷன்லாம் வரும். ஸோ இங்க வந்து விஷுவலி நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ இந்த 7,000 பேருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்து ஆல்ரெடி போட்டுருக்கேன். நீங்க 100 எம்ப்ளாய்ஸ்க்கு நீங்க மார்க்ஸ் போடலாம். ஒரு ஆவரேஜ் மார்க் 400 500 வாட் நம்பர்ஸ் நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க, போடலாம். ஓகே, நோ இதே டேட்டாவை நான் அனலைஸ் பண்ண ஆசைப்படுறேன். இதே டேட்டாவை எத்தனை பேர் வந்து 100 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க, 100 ரூபாய்க்கு மேல இல்ல 200 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க. Praveen, can you see my different sheet over here, Praveen? Yes sir. 01 basic. Yes. 01 basic na? Yes sir. Okay, இதே டேட்டாவை இன்சர்ட் பிவட் டேபிள்ல போயிட்டு இங்க நான் ஆசைப்படுறேன் டீச்சர்ஸ் வந்து எத்தனை பேர் என்ன வயசுல இருக்காங்க. எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் 25ல இருந்து 50 குள்ள 50. சோ இங்க பாத்தீங்கன்னா 25ல இருந்து 25 வேண்டாம், 26 வச்சுக்கலாம். ஓகே, 26ல இருந்து 35 பாத்தீங்கன்னா 28 பேர் தான் இருக்காங்க. அதே நான் பர்சன்டேஜ் போடணும்னு ஆசைப்படுறேன்னா பர்சன்டேஜும் போடலாம். சோ இது கிளிக் ஆஃப் த பட்டன்ல முடிச்சிடலாம். ஓகே, மேபி இங்க இருந்து சேர்மனா இருப்பாரு, இல்ல ஹெச்ஓடி இருப்பாரு, வயசான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கலாம், அட்வைசரா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி சில்ட்ரன் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 36ல இருந்து 45 வயசு, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில வாங்கிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க டீச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சோ வந்து 36 30ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க 21 ஆசைப்படுறீங்கன்னா 21ல 30 பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து கத்து கொடுக்கணும்னா அவங்க அனுபவம் இருக்காது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதனால ஸோ தே டோன்ட் கம் இன்டு டீச்சிங் ப்ரொஃபஷன். 31 to 40 is the ideal age for people to join the teaching profession because he has 10 years of experience and they also have qualification. அதாவது ஒரு யூஜி பண்ணிட்டு பிஜி பண்ணிட்டு ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீச்சிங்ல வருவாங்க. ஸோ 58% பாத்தீங்கன்னா இந்த 31ல இருந்து 40 வருஷம் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அனலைஸ், ஐ மீன் டிசைட் பண்றது ஈஸியா இருக்கும். எந்த டீச்சர் அப்ரோச் பண்ணலாம், எந்த டீச்சர் அப்ரோச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. இது வந்து நான் இதுல சொல்லிட்டேன். அதே நீங்க சம்பளத்தை ஆசைப்படுறீங்க, ஏஜை தூக்கிட்டு நான் வந்து சேலரி அமௌண்ட் இங்க போட்டுக்கிறேன். நான் ஆசைப்படுறேன் ஒரு ரூபாயில இருந்து 1 லட்சம் பேர், 1 ரூபாயில இருந்து 1 லட்சம் சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்க, 1 லட்சத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்க, 2 லட்சத்துல 3 லட்சம் எவ்வளவு சம்பளம் வாங்க. சோ இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆசைப்படுறாலும் நீங்க ஆசைப்படலாம். சார் நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்களா ரமேஷ் சார், அல்ல விஜய் மேடம்? உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ரிலேட் பண்ணணும், இந்த எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ண ஆசைப்படுறீங்களா? ரமேஷ் சார், பிருந்தா மேடம், ஹலோ, Vijay madam, or Yes, sir. you want to relate something to students with this example from your teaching, whatever you do? சும்மா நம்ம அடிஷனோ இல்ல கால்குலேட்டரோ இதெல்லாமும் பண்ணலான்னு ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் வாட் தே ஹேவ். ஸோ இருக்கிற டேட்டா எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி லேபிள் பண்ணணும், எப்படி கவுண்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து இது ஒரு சாம்பிள். இப்போ எப்படியும் சார் ஒரு கோர்ஸ் பண்ண போறாரு. ஸோ அப்போ அந்த சாம்பிள் எடுத்து ஒரு செட் ஆஃப் டேட்டா, நீங்க யூஸ் பண்ற டேட்டாவை இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணணும். எக்ஸல் எல்லா பேசிக் மாடல்லையும் இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல பெரிய ஹை எண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேசிக் மாடல்ல பார்த்து இந்த மாதிரி லேபிள் பண்ணி ஒரு மாசம் டேட்டால இருந்து எப்படி எடுத்து எப்படி கவுண்ட் பண்ணணும். நீங்க என்ன டேட்டா வேணா எடுத்துக்கலாம் பர்டைனிங் டு திஸ். ஒரு பெர்சன்டேஜ் எப்படி பண்ணணும், எப்படி கியூமுலேட் பண்ணணும். இப்ப சார் சொன்னது எல்லாமே நார்மல் டேட்டால ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பிசினஸ் ரிலேட்டடா எடுத்துட்டு போங்க. சோ ஆமா அந்த மாதிரி. ஆமா, நார்மல் டேட்டால டேட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் நம்பர் இங்க போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினாங்க அது மட்டும் போட்டுக்கோங்க. 30 பேர் கிளாஸ்ல சும்மா எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினாங்க அந்த மார்க்ஸ்ல வச்சு நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். டேட்டா நிறைய இடத்துல கிடைக்குது, டேட்டா இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க. திங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல அப்பா கிட்ட போயிட்டு, இல்ல உங்க சொந்தக்காரர் யாராவது தொழில் பண்றாங்கன்னா சும்மா டெய்லி சேல்ஸ் மட்டும் எவ்வளவு வாங்குறாங்க அது மட்டும் நீங்களே போடுங்க. இல்ல நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க அதே நம்பர் போடுங்க. அந்த நம்பர் வச்சு நீங்க பண்ணலாம். They are in the second year and third year, sir. They have individual marks from first semester to present semester, so they can understand their trend projection. 100%. So what are the subjects, how many subjects they can get the minimum less than 50, greater than 50 they can understand, no? 100% sir, 100% sir. Yes, 10th 12th சேர்த்து போட்டாங்கன்னா நல்லா தெரியும். Yeah, how they are, whether they are growing or not, they can understand. Yes. ரொம்ப டேட்டா இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லமா. எல்லாருக்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அங்க டேட்டா எவ்வளவு யூஸ் பண்ண சொல்லி காமிக்கும். டெய்லி எவ்வளவு டேட்டா யூஸ் பண்ணீங்க சொல்லிட்டு 1 GB யூஸ் பண்ணீங்களா 2 GB யூஸ் பண்ணீங்களா நல்லா காமிக்கும். அதே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ அதே வந்து நீங்க திருப்பி அனலைஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் வாட்ஸ்அப்ல போறேன். ஓகே, சோ லீவ் இட் ஐ வில் ஜஸ்ட் டேக். நீங்க வாட்ஸ்அப்போட டேட்டா கூட டவுன்லோட் பண்ணிட்டு யாரு ஒரு குரூப்ல இருந்து எத்தனை பேர் எவ்வளவு மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த குரூப்ல யாரு நல்லா இருக்காங்க யாரு நல்லா இல்ல, சும்மா இருக்காங்களா, ரிப்ளை பண்றாங்களா, லைக் பண்றாங்களா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணாலும் இன்னைக்கு டேட்ல அது வந்து ரொம்ப வேல்யூபிள். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல கம்யூனிகேஷன் சும்மா சேட் பண்றீங்களே, அந்த சேட்டுக்கும் நீங்க அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இங்க யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ரிப்ளை பண்றீங்களா சாட்ல? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சாட்ல போடுங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, பண்ண ஆர்வம் இருக்கா, ஏதாவது தெரியுமா, சாட்ல போடுங்க. இல்லைன்னா எல்லாம் நம்ம வர்ச்சுவல் மோட் இருக்கும். நம்ம முகத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும். பட் நீங்க வர்ச்சுவல் மோட்ல இருக்கிறதுனால நீங்க சாட்ல என்ன போடுறீங்களோ அதுதான். லோகேஸ்வரன் சார், நீங்க ஆசைப்படுறீங்களா? இன்ட்ரெஸ்டட். ஓகே, பிருந்தா மேடம் இஸ் இன்ட்ரெஸ்டட். தாராளமா ரிப்ளை பண்ணுங்க. யாரும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து யாரும் இங்க ஜாயின் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பாயிண்ட் வந்து நாங்க இல்ல பேனலிஸ்ட் யாரும் வந்து உங்ககிட்ட காசு கேட்க மாட்டோம், அடிஷனலா காசு கேட்க மாட்டோம்.
ஓகே. ஸோ வந்து எதுக்காக ஆசைப்படுறீங்கன்னா அங்க வந்து இன்னொருத்தரோட கேபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஷேர் வச்சுக்கோங்களேன். ஓகே, ரிலையன்ஸ் ஷேர் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் ஃபார் யூ ஸோ தட் bseindia.com போனீங்கன்னா வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஷேர் பிரைசஸ். ஸோ bseindia.com மார்க்கெட்ஸ்ல போனீங்கன்னா மார்க்கெட்ஸ்ல ஈக்விட்டில நிறைய டேட்டா இருக்கும். இங்க இந்த மாதிரி டேட்டா இருக்கும். ஸோ இங்க டேட்டா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் டவுன்லோட் பண்ணுறேன். பாவா காப்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாவா காப்பினா அந்த நாளோட டேட்டா, அந்த டேயோட என்னென்ன ட்ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு காப்பிக்கும். ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட் மேடம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டாப் 100 மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்பெனி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டாப் 100 மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்பெனிஸ். Or I want to take bulk deals. Okay, I'll just take one bar copy so that பாவ் காப்பில பாத்தீங்கன்னா ஒரு நாளோட டேட்டா மட்டும் தான் காமிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்களா கூட ஃப்ரீலான்ஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணீங்களா இதுக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டு ஷேர் இப்போ பாத்தீங்கன்னா 3000 ஷேர் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. 3000 ஷேர் ட்ரேட் ஆயிருக்கு. இங்க கரண்ட் க்ளோஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க, கரண்ட் க்ளோஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸும் நான் க்ளோசிங் பிரைஸ் மட்டும் எடுத்துக்கிறேமா. ஸோ க்ளோசிங் பிரைஸும் ப்ரீவியஸ் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் எத்தனை ஷேர் வந்து க்ரோ ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மட்டும் போட்டுறேன். இது நீங்க ஃப்ரீலான்ஸாவும் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் திஸ் மைனஸ் கரண்ட் க்ளோஸ் மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகே, ஸோ அப்படியே நான் ஃபார்முலா கீழே காப்பி பண்ணா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தெரிஞ்சது. நான் ஈக்குவல் டு சைன் மட்டும் ஒரு போடுறேன். சைன் மட்டும் போட்டேன்னா இது பாசிட்டிவா நெகட்டிவ் மட்டும் தெரிஞ்சிடும். இதுல இருந்து நான் ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் ரெடி பண்றேன். இன்சர்ட் பிவட் டேபிள், சைன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் போடுறேன், குரூப் ஷேர் நேம். அதாவது -1 பாத்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நேத்தோட ரேட்டோட இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. there is no change, there is an increase in the price. Okay, so out of 494 stocks, out of 494 shares 392 shares வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து இங்க போய் பார்க்கலாம். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு திருப்பி போய் இங்க போய் பார்க்கலாம். 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. நீங்க வந்து எப்பவுமே பண்ணும்போது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் போடுங்க. ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு சேவ் பர்சன்டேஜ். ஏன்னா ஒரு ஷேரோட வேல்யூ வந்து வேற இருக்கும், இன்னொரு ஷேரோட வேல்யூ வேற இருக்கும். இருக்கும்போது இல்ல 10% கீழே இது ரெண்டுமே பார்க்கலாம் நீங்க. ஓகே, சோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஷோன் யூ ஒன் ரிப்போர்ட். எத்தனை ஷேர் வந்து 3000 ஷேர்ல பாத்தீங்கன்னா 1000 ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 1000 ஷேர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 180 ஷேர் வந்து there is no change. 1787 ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ரேட்டோட இன்னைக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுல இருந்து என்ன ட்ரெண்ட் புரியுதுன்னா there's an increase in the positive sentiment in share market. There's an increase in positive sentiment in share market. இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க நிறைய டேட்டா அனலைஸ் பண்ணலாம். நீங்க சிம்பிளா வந்து உங்களோட மார்க்ஸும் அனலைஸ் பண்ணலாம்.
நான் இப்போ ரியல் டைமா உங்களுக்கு எப்படி டேட்டா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், சொந்த பிசினஸ்லயும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரெயினரும் ஆடலாம். ஓகே, திஸ் ஜஸ்ட் டு கிவ் an எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கல டேட்டா, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஐ வாண்ட் டு டேக் யுவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். மேடம் அண்ட் Ramkumar sir, Brinda madam. One more example I just want to show. One more example I just want to show. Yes, sir. A little advanced. ஒரே ஒரு சார்ட் மட்டும் போட்டுறேன் so that நான் வேணும்ட்ட டிஃபிகல்ட்டா காமிச்சிருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்க மத்த ஸ்பீக்கர் கூப்பிட்டீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு முடிச்சிருவாங்க. அது வந்து உங்களுக்கும் தெரியலாம், இல்ல லோக்கலாலும் சொல்லலாம். ஓகே, இது அட்வான்ஸ் எதுக்காக காமிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு தாட் கிரியேட் பண்றதுக்காக தான். நாளைக்கு வந்து நான் பண்ணிருக்கேன், நான் பண்ணது எல்லாமே ஓகே சொல்ல அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், நிறைய விஷயம் பண்ணலாம் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 ஸ்டாக்குக்கு 60 ஷேருக்கு வந்து டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆதித்யா பிர்லா ஃபண்ட் வந்து 51 ரூபாயில பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆதித்யா பிர்லா ஸ்மால் மிட் கேப் ஃபண்ட் வந்து 34 ரூபாயில பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 51 ரூபாய் ஷேர் வந்து 60 ரூபாய் இருக்கு, 34 ரூபாய் ஷேர் 40 ரூபாய் இருக்கு, 22 ரூபாய் ஷேர் 26 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் ஷேர் 9 ரூபாய் இருக்கு. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே சார், நான் ரூபாய் வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியாது, நான் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கணும். ஓகே, just one click of the button will get the result. So right click, show value as percentage of difference from. இங்க போயிட்டு நான் டேட் மாத்திட்டு 31ஆம் தேதியோட நான் கம்பேர் பண்ண ஆசைப்படுறேன். ஓகே பண்ணேன்னா எல்லாமே இங்க மாறிச்சு. சோ இந்த ஷேர் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த ஷேர் 15%, இந்த ஷேர் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஒரு ஷேரோட என்னென்ன பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேல்யூ தான் இருக்கு, வேல்யூ வச்சு நம்ம அது கண்டுபிடிக்க முடியாது, பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே கரெக்டா? எக்ஸாம்பிள் நீங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டோட மார்க்கும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க பர்சன்டேஜ் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து டினாமினேட்டர் 500 மார்க்கு, இங்க டினாமினேட்டர் வந்து 600 இல்லாட்டி 1200 மார்க்கும். சோ ஆல்வேஸ் கம்பேர் வித் பர்சன்டேஜ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Vijay madam, that's all from my side. I am open for questions for next 10-15 minutes, and then Vijay madam. Sure, Deepa. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க சாட்ல வந்து நீங்க போடுங்கம்மா. Just to add on, Tell madam. இது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சார் என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் டெமோ, அவ்வளவுதான். எவ்வளவு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதுக்காக சார் பியூட்டிஃபுல்லா 2 எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் ரூம்ல ஜெனரலா ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேஸ் எடுத்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இட் இஸ் அ பேஸ். பட் இதுதான் வந்து ஆக்சுவல். இப்ப நீங்க வந்து பிபிஏ படிச்சாலும் சரி, பிகாம் படிச்சாலும் சரி, நம்ம என்ன கிளாஸ் ரூம்ல பண்றோமோ அது வந்து இட் இஸ் அ பேஸ். ஓகே, சோ அத வந்து எப்படி எடுத்துட்டு போய் பிசினஸ் ஓரியன்டா நம்ம கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்ததுன்னா இதுதான் இப்ப சார் சொன்னதுதான் அதுக்கு ஆன்சர். சோ அழகா நம்ம தியரியில என்ன படிக்கிறோமோ அது பிராக்டிக்கலா சேல்ஸ் பத்தி படிப்போம் இல்லைங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்கா நீங்க போடுவீங்க, ஆவரேஜஸ் எடுப்பீங்க. இதெல்லாம் என்ன மீனிங், இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்ன்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. இதனால என்ன யூஸ் எனக்கு அப்படின்னு. இதுதான் பிராக்டிக்கல் யூஸ். உங்களோட பிபிஏ ஆர் பிகாம் கோர்ஸ் இஸ் காட் இட்ஸ் பிராக்டிக்கல் யூஸ். எவ்ரிடே இதுல வந்து யூ வில் பி ஏபிள் டு சி நீங்க என்ன பண்றீங்கன்றது யூ வில் பி ஏபிள் டு சி. இன்னைக்கு வந்து நமக்கு can you relate to the screen madam so that you can understand better? Yes. Can you so நம்ம P&L போடுறோம், நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறோம். கம்பெனில யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றாங்க சார்? பியூட்டிஃபுல் டிஸ்ப்ளே வச்சிருக்காரு பாருங்க ஸ்கிரீன்ல.
ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எல்லாருமே போட்டிருப்பீங்க, பிபிஏ பிகாம் எல்லாருமே அக்கௌண்ட்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பத்தி பேசுவோம், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பத்தி பேசுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் பத்தி பேசுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசுவோம், மெட்டீரியல் எக்ஸ்பென்ஸ் பத்தி பேசுவோம், ஃப்ரேட் சார்ஜஸ் பத்தி பேசுவோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு பிரியராமே சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு பேசுறேன். ஸோ அந்த எப்படி அந்த நீங்க செக்ரிகேஷன்ஸ் இருக்கு, ஆனா பேஸ் இருக்கா, பேஸ் இருக்கு இல்லைங்களா. இப்ப அந்த பேசிக் இல்லாம நம்ம இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நீங்க பேசிக் கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறது. அதை வச்சுட்டு இப்ப அடுத்த லெவல் போகணும். ஓகே, அதுதான் ஸ்கில்னு சொல்றது. ஓகே, சோ பேசிக் நாலேஜும் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். சோ தியரி நம்ம படிச்சிட்டோம், பேசிக் நாலேஜ் நம்ம கிளாஸ் ரூம்ல படிச்சிட்டோம். இப்ப நம்ம இதுல என்ன இது பண்ண போறோம், இதுல நம்ம ஆக்சுவலா கம்பெனில என்ன பண்றாங்க, எப்படி கம்பேர் பண்ணுவாங்க, மீனிங்ஃபுல்லா அந்த ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் P&L பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி உங்களுக்கு பேஸ். வருஷம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணா இந்த ஆக்சுவல் தேவை, மந்த் வைஸ் என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு மாசம் நம்ம கொடுக்கிற ஃபினான்ஷியல் டேட்டா, நம்ம கொடுக்கிற மெட்ரிக்ஸ் ஆர் நம்பர்ஸ், பிளான். ஓகே, சார் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னாரு. இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது உங்களோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவனோட நீங்க கண்டிப்பா நீங்க ரிலேட் பண்ணலாம். ஒரு P&L எப்படி இவ்வளவு ஸ்பிளிட் பண்ணலாம் நீங்க கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா ஒரு டேட்டா வச்சு உங்களுக்கு தெரியும்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணி போடுறதுன்றது தெரியும். சோ ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி சார் கோர்ஸ் பண்ண போற 5 days நம்ம பிகாம் எடுத்தாலும் சரி, பிபிஏ எடுத்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய ஸ்கில். ஓகேங்களா. சோ இது எப்படி எடுத்துட்டு போகணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும், இந்த கிளாஸ் ரூமோட நிக்காம நீங்க இந்த மாதிரி ஸ்கில் எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு சிலர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சாட்ல போடும்போது சொல்றீங்க. அதுல ஒரு சிலர் கண்டிப்பா என்ன பண்ண போறீங்கன்றது சொல்றீங்க. தட் இஸ் வண்டர்ஃபுல். முக்கியமான இது என்னன்னா, நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியணும். இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கா, சந்திரசேகர் சார் சொன்னாரு, சிம்பிளா மார்க் எடுத்து நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அது பண்ணிக்கணும்னாலும் இன்னைக்கு எக்ஸல் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். எங்க இருந்து வந்திருக்கீங்க, எப்படி மார்க் இது பண்ணிருக்கீங்க, இது நடுவுல ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணோம்னா செகண்ட் இயருக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்றது நமக்கு தெரியும். செகண்ட் இயர்ல பண்ணீங்கன்னா தேர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது தெரியும். ஓகே, அதெல்லாம் விட்டுருத்தானுங்க. லைஃப்ல பிசினஸ் பண்ணணும்னா இது எப்படி எடுத்துட்டு போகணும், முதல்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்தா நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா. இப்பெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பத்தி பேசுறது இல்ல, சர்வைவல் பத்தி பேசுறோம். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபியர், இப்ப இருக்கிற என்ன சொல்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே we can use. ஓகே, சோ சார் பியூட்டிஃபுல்லா சில எக்ஸாம்பிள் சொன்னாரு. சாட்ல கண்டிப்பா போடுங்க, உங்க முகம் தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் நீங்க போடும் பொழுது எங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க இருக்கீங்க, கவனிச்சீங்க, எல்லாம் நமக்கு தெரியும். சோ போடுங்க, புரிஞ்சுதா, புரியலையா, பேசுறது கேக்குறீங்களா, இதெல்லாமே எங்களுக்கு போடுமான்னு தெரியும். ஓகே, சோ நம்ம எந்த டேட்டா எடுத்தாலும் அடுத்தது பிசினஸ் லெவல்ல போகும்பொழுது we need to have this skill of analyzing. அந்த அனலைசிங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் வேணும்னா simplest way and the fastest way is Excel, right? So I'm through. I don't see anything in chat in this. I don't know whether anything is available in YouTube. One second, I'll just check it out. Ramkumar sir, Nothing in YouTube, madam. Okay. The 20-25 people watching in YouTube also. Chat போடுங்க, chatல போடுங்க, அப்பதான் தெரியும். क्वेश्चंसல உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணாலும் you can put chatல போடுங்க. பேர் சொல்லனா பண்ணுவாங்கன்னா பேர் சொல்றேன் மேடம். லக்ஷ்மி பிரியா, தீபக், அஜய் நிவாஸ், விஜயலட்சுமி, சக்தி ஸ்ரீ, கிரிஜேஷ் ராஜ், ரகுல் குமார், அட்லீஸ்ட் உள்ளேனையா சொல்லுங்கம்மா. Okay, no problem. Okay, I think
when we go for the session, Sure. Definitely. the 5-day session, I think we'll be able to open them up. சரி. உங்களுக்கு ரிலேவெண்டா ஏதாவது கேள்வின்னா கேளுங்க. உங்க அதாவது இது ஃப்ரீ அட்வைஸா கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க அப்புறமா ரீச் பண்ணீங்கன்னா காசு ஜாஸ்தி ஆகும். ஆமா. உங்க தொழிலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அது கேட்டுக்கோங்க. Thank you, Lokeshwaran. Abhinash, other doubt? Someone who said in the initial period that they want to start business. Okay. லோகேஸ்வரன் கிட்ட மட்டும் தான் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மீதி எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். அப்படியே. ஓகே. அன்மியூட் பண்ண முடியுமா அவங்கள? சுந்தர்ராஜ். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க? வைரமுத்து ஜி, வாசுதேவன். Zuma. Can you just unmute them? Okay, sir. I'm just doing. Just give. Roll number 23 can speak. ஹேண்ட் ரைஸ் பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல. எனக்கு ரோல் நம்பர் 23 சொன்னனே my daughter used to see a serial ரோல் நம்பர் 21. ஆமா சார் ரொம்ப பிடிச்ச ப்ரோகிராம் சார். அந்த மாதிரி. ஓகே, குட் சார். பேசுங்கம்மா. நோ டாக்ஸ். தெரியல. Okay, I think no issues. No. Yeah, Brinda, I think we can wind up. Okay, ma'am. Thank you, sir. Thank you so much. Now I request Dr. T. Chandrasekhar, sir, Assistant Professor of MBA, Kalaslingam Business School, Kalaslingam Academy of Research and Education, to conclude the session. Thank you, Brinda ma'am. It is an immense pleasure to give vote of thanks in this great occasion. I thank our management to give this great opportunity to learn a new business trends and business skills for our students, for organizing such a great events with the great experts. And I heartily thank our Dean, Dr. Vijay ma'am, for organizing such a wonderful session and wonderful expert for conducting this event for our BBA and BCom students to learn the business skills and student lecture series in different topics in this pandemic situation. And I thank our HOD of Commerce coordinating the event for organizing the students to attend for this great event. Last but not least, I thank our students who participate the event with their interest, and they are asking different questions, and they are asking, they are participating and participating in the event. And I thank the expert, Dr. C. Deepak Kumar sir, explaining such a wonderful way. And what do you say? இதுக்கு மேல சிம்பிளா சொல்ல முடியாது. So in the business ideas, simpler solve, they can understand easily. Because now we are working in Excel sheet every day. So as a teaching professions, we are working a lot of functions, a lot of documentations through Excel sheets for calculating the student results and their pattern of enhancement, and their அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆறாங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 10ல இருக்காங்க, பாட்டம் 10ல இருக்காங்க, for which students we have to concentrate. So number of students failure, those students are really needed or borderல யாரெல்லாம் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நாங்க இப்போ எக்ஸல் தான் இப்போ work பண்ணிட்டு இருக்கோம். So daily we are working in Excel work. So similarly the industry needs this kind of Excel program, this kind of Excel applications in the present scenario, in the present industry, because even in the lockdown and the quarantine period, everyone working in the systems, they can understand, they are manipulating the different kinds of data, and they have to submit to the top management for understand the market projection and understand the market scenario. So this is very helpful to us, at the same time our students, sir. Thank you, sir. Thank you, Chandrasekhar sir. I once again thank you, students, for joining the session. See you all tomorrow. Have a nice day.